திருவாரூர் அருகே பேரளத்தில் புதிய தொழில்நுட்பத்துடன் திரையரங்கம் திறப்பு விழா. திரைப்பட இயக்குநர்கள் சுசீந்திரன், பாண்டிராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு திரையரங்கை திறந்து வைத்தனர். சினிமா, இணையதளம், தொலைக்காட்சிகளில் எளிதில் பார்க்கக்கூடிய சூழல் உள்ளதால் திருவாரூர் மாவட்டங்களில் திரையரங்குகள் தொடர்ந்து செயல்படாமல் மூடப்பட்டு வரும் நிலையில் நன்னிலம் தாலுகா பேரளம் பகுதியில் பழைய திரையரங்கினை மக்கள் பொழுதுபோக்கும் வகையில் புதிய வடிவமைப்பு தொழில்நுட்பத்துடன் விஸ்வா லட்சுமி சினிமாஸ் என்ற பெயரில் புதிய திரையரங்கை தயாரிப்பாளர் தாய் சரவணன் துவக்கியுள்ளார். இத்திரையரங்கினை திரைப்பட இயக்குநர்கள் சுசீந்திரன், பாண்டியராஜ், ரெட் ஜெயின் மூவிஸ் இணை தயாரிப்பாளர் செண்பகமூர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கு ஏற்றி வைத்து திறந்து வைத்தனர். பிஸ்வா லட்சுமி திரையரங்கில் 350 வசதியான இருக்கைகள், 7.1 டால்பி அட்மாஸ் தொழில்நுட்பத்தில் அதிநவீன சவுண்ட், குளிர்சாதன வசதி என ரசிகர்களுக்கு பொழுதுபோக்கான திரை அனுபவம் தரும் வகையில் சென்னை, திருச்சி, கோவை உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள திரையரங்குகள் போல் அமைக்கப்பட்டுள்ளது. திரையரங்குகள் பல ஊர்களில் அடையாளங்கள், அதனை பாதுகாக்கவும் திரைத்தொழில் மேம்படுத்தவும் இதுபோன்ற நடவடிக்கையை மேற்கொள்வதாக, ஆதலால் காதல் செய்வீர், மாவீரன், கிட்டு, வில்லம்பு, வள்ளிமயில் படங்களின் தயாரிப்பாளரும் திரையரங்கு உரிமையாளருமான தாய் சரவணன் தெரிவித்துள்ளார். மேலும் புதிய திரையரங்கில் திரையிடப்பட்ட படத்தினை இயக்குநர்கள் சுசீந்திரன், பாண்டியராஜ், ரெட் ஜெயின் இணை தயாரிப்பாளர் செண்பகமூர்த்தி, தியேட்டர் உரிமையாளர்கள், குடும்பத்தினர், ரசிகர்களுடன் கண்டு ரசித்தனர். ரெடி சார், ஓகே சார். இந்த சிஸ்டம் அதிகாரம் அளிக்கத்தான் the wrong person in the right situation. வள்ளிக்கு சூட்டான் சைட் ஆர்டர் ப்ரொடியூஸ் பண்ணிருக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் அரசு நியூஸ் சேனலை பாருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.